நான் இப்போது சென்னை பீச்சில் இருக்கேன். எப்போவுமே எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. எப்பவுமே போல தான் இருக்குது. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பீச்சு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் இருக்குது. அதை விட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா ரொம்ப கூட்டம் வருன்றதால தான் இந்த அரசாங்கம் நமக்காக வந்து இந்த கட்டெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் திருப்பி கேமராவை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கட்டெல்லாம் வச்சு மக்கள் வந்து தண்ணியில் கால் வைக்காத அளவுக்கு, தண்ணியில் போகாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் வந்து அரசாங்கம் பண்ணியிருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, அரசாங்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் வரலன்னு தான் நான் இப்போ சொல்லுவேன். ஸோ வந்து நானே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த பீச்சுக்கு வரேன். எனக்கு சென்னையில் தான் வீடு. அதாவது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் எனக்கு வீடு இருக்குது. நிறைய சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊர்லேருந்து வந்து இங்கே நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து தங்கி இங்கே வேலை செஞ்சு இங்கே பர்மனெண்ட்டாக வந்து வீடெல்லாம் வாங்கி இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த பொங்கல் அன்றைக்கி தான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வந்து அவங்களோட பூர்வீகமாக இருக்கிற சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு 3 நாள் தங்கி அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க. அங்கே பொங்கல் கொண்டாடி தான் இங்கே வருவாங்க. ஸோ அதனால் என்னமோ சென்னை ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. வறுவழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் காலியாக இருக்குது. ஸோ டிராஃபிக் எதனால் இல்லைன்னா சரி எல்லாருமே வந்து பீச்சு, அந்த கோவில், பார்க்கு, அப்புறம் சினிமா தியேட்டரு, அப்புறம் வந்து வேறு எங்கேயாவது சுற்றுலாத்தலம் எங்கேயாவது போயிருப்பாங்க பார்த்தா அங்கேயே வந்து சுற்றுலாத்தலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து கூட்டம்லாம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த பொங்கல் வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கும். அதே நேரத்தில் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னு தெரியல. அவங்கவுங்க வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா, இதான் நேரம் கிடைக்குதுன்றதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயம்தான். பாதுகாப்பான ஒரு பொங்கல் கொண்டாடினாலே அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த நல்ல நாளில் வந்து நான் ஒரு புதிய யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னா, அதாவது மனதின் குரலாக, அதாவது அவங்கவுங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு குரல் ஒலிச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமோன்ற மாதிரி எல்லாருடைய தரப்பு மக்களுக்கும், எல்லா உள்ளுணர்வுக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து கண்டிப்பாக அது இருக்கும், மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு உணர்வு தான் நான் பிரதிபலிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மனதில் குரலாக நான் வந்து பேச விரும்புகிறேன். ஸோ நான் இதை வந்து பேசுறதுக்கு ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, என்னுடைய யூடியூப் சேனல் நேமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து இப்போ சொல்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் அடைகிறேன். அந்த யூடியூப் சேனல் நேம் என்னென்னா, உண்மையை சொல்லிட்டேன் சாரி. அதாவது உண்மையை சொல்லிட்டேன் சாரி. அதாவது சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயே ஒரு தவறுகள் இருக்கும் கண்டிப்பாக. அந்த தனி மனிதனுடைய தவறை வந்து நம்ம சுட்டி காட்டணும்னு வச்சுங்களேன், அவங்க சின்னதாக ஒரு கோபம் வரும். அதாவது அவங்க வந்து சரியாக தான் செய்கிறோங்கிற மாதிரி நியாயமான ஒரு கோபம் வரும். பட் அது நியாயமும் கிடையாது, அநியாயமும் கிடையாது. பட் அந்த நேரத்தில் வந்து அந்த கோவப்பட்டாலும் அவங்க யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஆமாம் அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து அது பேசும். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே 2 மனசு இருக்குது. அதாவது ஒன்று வந்து கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்டு வந்து ஏற்றுக்காது, அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிடும் கோவத்தை. சப்கான்சியஸ் மைண்டு என்னென்னா, அவர் சொன்னது உண்மை தான் அது சொல்கிற மாதிரி ஒரு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து அவர் வந்து உணர்த்தும் அந்த செயலை. ஸோ வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் என்னுடைய காசுக்காகவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. இது முக்கியமாக என்னென்னா, நான் எனக்கு ஒரு 10, 15 வருஷம், 20 வருஷமாக இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற சில கவலைகளும், சில ஒரு கோபங்களும் கலந்த ஒரு வார்த்தையை தான் நான் வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு தளமாக தான் இந்த சேனலை நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ மக்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது, அதே மாதிரி அரசாங்கம் மேலேயும் ஒரு கோபம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது அரசு அதிகாரிகள் மேலேயும் இருக்குது, அரசாங்கம் மேலேயும் இருக்குது, மக்கள் மேலேயும் இருக்குது, மக்களுடைய தனிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் மேலேயும் இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ன்றது கண்டிப்பாக வேணும். அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நன்மையே நடக்கும். அந்த நன்மை நடக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கிளிப் போடுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோவம் வரும் நான் பேசுகிறதுக்கு. அந்த கோவத்தை வந்து என்ன நீங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க, அண்ணனாக நினச்சிங்க, வீட்டில் ஏதோ ஒரு சொந்தமாக நினச்சிக்கோங்க. என் தம்பி தான் சொன்னான், எங்கள் அண்ணன் தான் சொன்னான், இல்லை என் மச்சான் தான் சொன்னேன், மாமன் தான் சொன்னேன், சித்தப்பா தான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு அந்த கோவத்தை கடந்து போயிடுங்க. எனக்கு வந்து யாராவது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கும் சரி சில பேர் வந்து என்னை திட்டினாங்கன்னா அது எனக்கும் கோவம் வரதான் செய்யும். ஆனால் திட்டினதுக்குண்டான காரணம் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் அது ஒன்று அர்த்தமே தெரியும். எங்கள் அப்பா ஆகட்டும், எங்கள் அம்மா ஆகட்டும், என் மச்சான் ஆகட்டும், எங்கள்
மாமா ஆகட்டும், எங்கள் அண்ணன் தம்பி ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் ஆகட்டும், அதாவது எல்லாருமே வந்து சில விஷயம் வந்து நீ சரியில்லை, நீ இப்படி பண்ணுற, நான் அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் காட்டிட்டு ஏதோ ஒரு சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க. நீ என்ன எனக்கு சொல்கிறது, நீ என்ன எனக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்குள்ள ஒரு திமிரு இருக்கும் இல்லையா, அந்த திமிராக நம்ம வந்து எப்பவுமே வந்து அதை வந்து வெளிப்படுத்துவோம். ஸோ நமக்குள்ளே ஒரு தப்பு இருந்தால் கூட அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக அது வந்து சில நேரம் கழித்து, சில நாட்கள் கழித்து அது வந்து அப்படி அவர் திட்டினார், அப்படி அவர் செஞ்சார், அப்போ கரெக்டாக தான் அவர் வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு திட்டிருக்காரு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து சொல்ல முடியாமல் கடந்த காலத்தை நினச்சி அதை வந்து நிகழ்காலத்தில் இல்லை அடுத்த காலத்தில் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தும் போது அவரை பற்றி நினைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுடைய ஒரு செயல்பாடுகளுடைய ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க வந்து சோசியல் அவேர்னஸ், அதாவது ஒவ்வொரு தனிமனிதனுடைய ஒழுக்கத்தை நோக்கி நான் வந்து சொல்ல போகிற சில விஷயத்தை வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது இதில் ஒரு மனமாற்றம் அடைஞ்சிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நான் ஆரம்பிக்கல. இது பணம் வந்து எப்பவுமே வந்து நம்ம கடவுள் கொடுப்பான், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து உங்களை வந்து லைக் பண்ண சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள் தயவுசெய்து. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பணம் வரும், சில விஷயம் வந்து ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே இப்போ நினச்சிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணால் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. அது ஒரு விதத்தில் வந்து உண்மையாக இருந்தால் கூட எவ்வளோ பேர் வந்து அதை நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். அதாவது பப்ளிக் செக்டார் ஆஃபீஸ்லனா மக்கள் நடுவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதால நிறைய வந்து மக்களுடைய தொடர்பு வந்து நிறைய எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த தொடர்பு கிடைக்கிறதால வந்து நிறைய நண்பர்களில் வந்து அரசியல் ரீதியாகவும் அரசாங்க அதிகாரி ரீதியாகவும் எனக்கு வந்து நிறைய வந்து சில கான்வர்சேஷன் நடக்கும் எனக்கும் அவங்களுக்கும். ஸோ நடக்கும்போது என்னென்னா நீங்கள் செய்கிறது தவறு சொல்லி நான் சுட்டி காட்டுவேன். அந்த நேரத்தில் வந்து அவர் ஒத்துக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து கம்முன்னு போயிடுவார். அதனால் வந்து சில விஷயம் வந்து என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒரு தனி மனிதன்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கிட்டையும் சொல்லணும் அந்த விஷயத்தை. அதாவது ஒரு அரசு அதிகாரிகிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அரசியல்வாதிகிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அந்த உணர்வு ஏற்படணும். நம்ம செய்கிறது தப்பா சரியாங்கிற மாதிரி அந்த உணர்வு ஏற்படணும். அந்த உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா தான் மட்டும்தான் நம்ம வந்து சில மாற்றங்களை நம்மளுக்குள்ளே வந்து பிறக்கும். அந்த ஒரு மாற்றம் வந்து நமக்கு வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எல்லா விதத்துலேயும் வந்து நன்மையாக நடக்குங்கிறது என்னுடைய ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. ஸோ தயவுசெய்து மக்களே எனக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அடுத்தவங்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் என்னுடைய ஒரு செயல்பாடாக இருக்குது, என்னுடைய ஆசையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போவும் நான் திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ண சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன். பட் என்னுடைய சில விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் விருப்பப்பட்டு அது பண்ணிங்கன்னா அது உங்களுடைய எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மறுபடியும் வந்து நான் இதை சம்மந்தமாக பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டேன் சாரி. அதாவது உண்மையை நான் வந்து கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். அதுக்குண்டான மன்னிப்பும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே அந்த ஒரு உணர்வை நான் தூண்டி விடுவேன். அந்த உணர்வை தூண்டி விடும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை மனசில் திட்டுவாங்க, கமெண்ட் மூலிமா திட்டுவாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து இவனா பெரிய இதுவான்ற மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே திட்டுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன். அதனால தான் வந்து என்னுடைய சேனல் பேரே வந்து அதே டைட்டிலாக வச்சுருக்கிறேன், உண்மையை சொல்லிட்டேன் சாரி. சேனலை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம், நிறைய கண்டென்ட் போட போகிறேன். நான் வந்து சமூகம் மாற்றத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மெரினா பீச்சில் வந்து இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி இந்த சேனலை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே நேரம் காலம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் நினச்சி கூட பார்க்கல மெரினா பீச்சில் வந்து உட்காந்து இந்த மாதிரி வந்து சேனலை வந்து நான் இதை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேங்கிறது நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக அதுக்கு நான் நேரம் வந்து இப்போ நான் திங்க் பண்ணேன். கண்டிப்பாக இது நடந்திருக்கு. உலகெங்கும் வாழும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, தமிழ் உறவுகளுக்கும் சரி, என்னுடைய சேனலை விரும்பி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு
எப்படி சொல்கிறது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசணும், ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் பேசணும்னு சொன்னால் கூட நான் தயாராக இருக்கேன், நான் பேசுகிறேன். பட் வந்து என்னுடைய கோவத்தை தான் நான் வந்து பேச போகிறேன், என்னுடைய தேவைகளை தான் நான் பேச போகிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பை தான் நான் பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்தில் நடக்கும் சரி, சமூகத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு தனி மனிதனும் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறு வந்து அவங்க நான் தவறு செய்யலைங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா எதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன். இந்த நாளில் நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரிய வரதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா காரியமும் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல இந்த வீட்டில் வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற வழியில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரோ 300 மீட்டரோ இல்லை 500 மீட்டரோ இல்லை வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே கூட இருக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதியாக கூட இருக்கலாம், அவங்க வாழ்ந்தவங்க விதம் வசதியாக கூட இருக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தெருவில் வந்து நிறைய மக்களுடைய தொடர்பு இருக்கலாம், நிறைய வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க நிறைய அன்பாக இருந்திருப்பாங்க, நிறைய மக்கள் தொடர்பு இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க சாவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்குண்டான ஆறுதலும் அந்த அனுதாபங்களும் வந்து அவங்க ஃபேமிலியில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்ந்த விதெல்லாம் வந்து அதை பற்றி வந்து ஆசைப்படும் போது அவங்கள பற்றின நினைவுகள்லாம் வந்து நிறைய வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இந்த கண்டென்ட் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போன அந்த ஒரு உடலில் வந்து அந்த சவப்பெட்டியில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணி அவங்கள வந்து அந்த சாந்தி அடையிறதுக்காக எல்லா விஷயம் பண்ணுவாங்க. அங்கே அந்த வீட்டிலேருந்து கொண்டு போகும்போது சுடுகாடு போகும்போது 1 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்க வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட வந்து நிறைய பூ மாலைலாம் வாங்கிட்டு அந்த பூ மாலைலாம் வாங்கிட்டு அவங்க வீட்டு வாசப்படியிலேருந்து சுடுகாடு வாசல் வரைக்கும், அதாவது புதைக்கிற வரைக்கும் அல்லது எரிக்கிற வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக பூ போட்டுக்கிட்டே போவாங்க, மாலை போட்டுகிட்டே போவாங்க, வெடிச்சிட்டே போவாங்க. அது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஆத்மா சாந்தி அடையாதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா அவங்க வந்து நல்ல விதமாக வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு இறந்து போயிட்டாங்க. பட்டு ஒரு மக்களை வந்து ஒரு தனி மனிதனை வந்து உயிரோடு இருக்கும்போது திட்டலாம். பட் ஒரு பணத்தை வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு இனத்தை வந்து ஒரு திட்டி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் கண் கூட பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து அதை வந்து கண் எதிர்க்கே வந்து பார்த்துருக்கேன், அது நான் அனுபவிச்சிருக்கேன் கூட. என்ன அனுபவிச்சிருக்கேன்னா வந்து அவங்க அந்த உடல் அது கொண்டு போகும்போது நிறைய வந்து டிராஃபிக்காக இருக்கும், நிறைய டிராஃபிக் ஆகிடும். அந்த ரோடு ஃபுல்லாக வந்து பட்டாசு வெடிப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கும் போது உள்ள தூள் அதில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து ரோடு ஃபுல்லாக குப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக குப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து உடல் மேலே வந்து மாலை போடுறது, பூ போடுறது அந்த மாதிரி செய்கிறோன்னு நினச்சி பூவோட இதெல்லாம் வந்து அந்த பூ மாலைலாம் வந்து விசிறி அடிப்பாங்க. விசிறி அடிக்கும்போது ரோடு ஃபுல்லாக பூ மாலை இருக்கும். பட் வந்து எப்படி சொல்கிறது, ரோடு ஃபுல்லாக அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக வந்து ரொம்ப குப்பையாகிடுவாங்க. இந்த குப்பையாகும்போது என்ன ஆகும்னா அவங்கவுங்க வீட்டு வாசலில் இருக்கும்போது அந்த ரோட்டில் இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியில் வருவாங்க. அந்த வீடு க்ளீன் பண்ணுறதுனால அது இந்த மாதிரி சாவு போகும்போது இந்த மாலெல்லாம் போட்டுருக்காங்களே, அந்த பூவெல்லாம் இருக்குது, நம்ம வீடு வந்து சாவு வீடு மாதிரி ஆகிப்போச்சு சொல்லிட்டு, இதுதான் உண்மை, சாவு வீடு மாதிரி நம்ம வீடு ஆகிடுச்சு சொல்லிட்டு அவங்க வந்து மனசால் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்னென்னா அது திட்டும் போது என்ன ஆகுனா அது வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்களா உங்களை மட்டுமே பாதிக்காது, நீங்கள் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க நல்ல விதமாக கொண்டு போய் அவங்கள வந்து புதைக்கணும் அல்லது எரிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்க வந்து ஒரு பணத்தை திட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி இவங்க செத்து போய் கூட நம்மளை வந்து சாவடிச்சுட்டு போகிறான் பாரு, அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் தான் என் கண்ணு முன்னாடியே பேசியிருக்காங்க. தயவுசெய்து மக்களே நான் வந்து தப்பாக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடக்குது. நீங்கள் வந்து அந்த தெருவில் வாழ்ந்தீங்கன்னா அந்த தெருவில் வரைக்கும் நீங்கள் வந்து பூ போடலாம், மாலை போடலாம், குப்பை போடலாம், எது வெடிக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல அவங்கள பற்றி நிறைய தெரியும், அவங்க வாழ்ந்த விதம் அப்படி, அவங்கள மனசார வந்து அவங்க அந்த போகிற ரூட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஆத்ம திருப்தியாக பண்ணுவாங்க. பட் அடுத்த தெருவில் போகும்போது அடுத்த இது போகும்போது அவங்க வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அவசியம் கிடையாது. பூவை க்ளீன் பண்ணுறது அவசியம் கிடையாது, வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள யாரோ அவங்க செத்து போனவங்கள யாரோ. அதனால உதாரணத்துக்கு தான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன்.
ஏன்னா வந்து இது நான் வந்து முக்கியமாக இது சொல்லியே ஆகணும். நிறைய பேர்கிட்ட இருக்கிற அந்த உண்மைகளை வந்து சில விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும். அதான் நான் சொல்கிறேன் மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பொணத்தை திட்டுறாங்க. அதாவது நேற்று நடந்த சம்பவம், அதாவது இன்றைக்கி வந்து காணும் பொங்கல், நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா இந்த மாதிரி வந்து பூவெல்லாம் கூட்டிகிட்டே போகிறாங்க. இவங்க வந்து எதுவும் டிராஃபிக் பண்ணுறது ஜென்ரல் நாலேஜ், அது ஜென்ரலாக இருக்கிறதா டிராஃபிக் ஆகிறது. அது ஒரு சாவு போகும்போது டிராஃபிக் ஆகுது, அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து சகஜம்தான். பட் வந்து அவங்க பாயிண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து வீடு குப்பை பண்ணுறது, அப்புறம் வந்து அடுத்தவங்க வீட்டில் வந்து மாலை எரிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் போர்டில் வந்து ஒட்டுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கரண்ட் ஒயர் போயிட்டுருக்கும். அந்த கரண்ட் ஒயர் மேலே வந்து மாலைலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நான் பிக்சர்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அடுத்தடுத்து வந்து கண்டென்ட்டில் போடும்போது அதெல்லாம் நான் லைவாக காமிக்கிறேன். அது என்னென்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ், அது செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. அதாவது வெளி கண்ட்ரிலலாம் வந்து இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து பூ போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, வெடி வெடிக்கக்கூடாதுன்னா சொல்ல வரல. என்ன நான் சொல்ல வரேன்னு கான்செப்ட் என்னென்னா, அதாவது மக்களுக்காக வாழ்ந்து உயிர் தியாகம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணலாம். அதாவது அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மக்களுக்காக இப்போது அரசியல்வாதி, இப்போது தலைவர் கலைஞர் ஆகட்டும், இல்லை தலைவி செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை நம்ம கடவுள் மாதிரி பார்க்குறோம் இல்லையா விஜயகாந்த் அவர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து மக்களுக்காகவே வந்து வாழ்ந்து மக்களுக்காகவே சர்வீஸ் பண்ணி மக்களுக்காகவே வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரோடு ஃபுல்லாக பூ போகிறது வந்து ஆத்ம திருப்தியாக வந்து அதெல்லாம் எடுத்துப்பாங்க. இது வந்து சாதாரண ஒரு எல்லாமே வந்து ஜென்ரல் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரண ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க பசங்களாம் வந்து பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து அடுத்தவங்க வந்து திட்டுற அளவுக்கு நம்ம எடுத்துன்னா அந்த ஆத்மா எப்படி சாந்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது சாந்தி ஆகாது. இது வந்து கொஞ்சம் கூட அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கும் சரி, என்னை சார்ந்தவங்களும் சரி, நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க. இது அரசாங்கமும் வந்து இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் இது வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டடி பண்ணி இது வந்து பண்ண வேண்டாம், ரெக்வஸ்ட் பண்ணி தான் நான் கேட்குறேன். ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பூ போடுறீங்க ரோடு ஃபுல்லாக, அது வந்து க்ளீன் பண்ணுறவங்க யார்? அதாவது வீட்டு வாசலில் பெருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டுமே கிடையாது. இது வந்து மாநகராட்சி ஊழியர்களும் சரி, அவங்க வந்து க்ளீன் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனசு வலிக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஈஸியாக குப்பை பண்ணிடலாம், ஆனால் அந்த குப்பையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்கே, கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய வழியெல்லாம் வந்து இத்தனை அது செத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் தான் சேரும். அவங்க தான் வந்து எப்படி வாழ்ந்து எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது. அதாவது போகிற நேரத்துலையாவது அவங்க வந்து ஒரு சாந்தமாகவோ நிதானமாகவோ புண்ணியத்தை வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. இந்த மாதிரியான கண்டென்ட் தான் நான் பேச போகிறேன். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு உணர்வை தான் நான் பேச போகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட 150க்குண்டான விஷயம் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கிறேன், மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக பேச போகிறேன். இது நான் இன்றைக்கி தொடங்கி இன்றைக்கே நான் வந்து முடிக்க போகிறது கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணி போடுறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்குன்னா நான் சொல்கிறேன்னா, எத்தனையோ வந்து விபத்துக்கெல்லாம் நடக்குது. சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயமும், அந்த மாலையில் வந்து அந்த டயர் ஏற்றின உடனே அந்த டயர் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வளவழப்பாகி எத்தனையோ வந்து விபத்துக்கள்லாம் நடக்குது. அந்த விபத்துக்கள்லாம் வந்து நடக்கும்போது யாரால் அந்த விபத்து நடக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாட்டுன்னு ஈஸியாக வந்து மாலை தூக்கி போட்டுடுறீங்க, பூ போட்டு போகிறீங்க, வெடி வெடிச்சு போயிடுறீங்க. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு கோவம் இருக்குது. இதெல்லாம் யார் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது? அரசாங்கமும் இது சரி பண்ண மாட்டேங்குது. தனி மனிதனுக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்க மாட்டேங்குது. தனி மனுஷனுக்கும் அந்த உணர்வு அந்த கோவம் இருந்தால் கூட அது யார்கிட்ட சொல்லி யாருக்கிட்ட நம்ம வந்து அது செய்கிறது? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அதனால் வந்து சொல்கிறேன், இது ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய சேனலோட ஹைலைட்டு. இதுதான், அதாவது இதுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது. அதாவது கரு முதல் கல்லறை வரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது நான் வந்து கல்லறைக்கு போகிற விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டேன், ஆனால் கருவிலேருந்து வர விஷயத்தை வந்து நான் ஆரம்பிக்கலை. எதுக்குன்னா இது ரொம்ப இந்த சேனலை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு 1000 பேர் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் அந்த மனசு வந்து திருந்தினாங்கன்னா, அட்லீஸ்ட் மனசு மாறி இதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அது மக்களுக்கும் நல்லது, நம்ம வசிக்கிற தெருவுக்கும் நல்லது, செத்து போகிற அவங்களுக்கும் அது வந்து புண்ணியமாக இருக்கும். அதனால தான் சொல்கிற மக்களே, தயவுசெய்து இது புரிஞ்சுங்க. ஒரு நல்ல விஷயம்னால இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பேசக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் நல்லதுக்காக தான் பேசுகிறேங்கிறத மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பாசிட்டிவாக திங்க் பண்ணி கடந்து போவோம் இந்த விஷயத்தை. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய விஷயத்தை நம்ம பேசுவோம்.
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு நல்ல விஷயம் வருது. அதனால் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டேன் சாரி. இதுதான் என்னுடைய சேனல் பேர். மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு தான் நான் சாரி கேட்குறேன். நிறைய உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கும். அதனால் வந்து அந்த வருத்தத்துக்கு உங்களுக்கு மனசு வருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சாரி கேட்குறேன். தேங்க்யூ.